Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு exercise 1.5ல 7 sum பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 அப்படினா அதாவது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படினா கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை இந்த மாதிரி மாத்திட்டு அதுல இருந்து x1 = x2 ன்னு காமிக்கணும். இப்போ எனக்கு f of x ல ஒரு மதிப்பு கொடுத்திருக்காங்களா? அதுல x க்கு பதிலா x1 அதே மாதிரி x க்கு பதிலா x2 ன்னு எடுத்து f of x1 f of x2 கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஈக்குவல் டு பண்றேன். நமக்கு எப்பவுமே பாருங்க இந்த மாதிரி நம்ம ரூட் எடுக்கும்போது 1 3 5 7 9 அப்படிங்கிற ஸ்தானத்துல ரூட் போயிட்டு இருக்கு அப்படினா நமக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். அப்ப வந்து இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம அதே மாதிரி g of ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ g of x1 வந்துட்டு x1 power 4 இந்த மாதிரி கிடைச்சிரும். சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நமக்கு வந்துட்டு இங்க ஈவன் பவர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க 4 2 4 6 8 அந்த மாதிரி வர நம்பர்ஸ்க்கு ரூட் எடுத்தோம் அப்படினா நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ்ல. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் வரக்கூடாது. நமக்கு கண்டிஷன் படி ப்ளஸ்ல மட்டும் தான் வந்துட்டு வேல்யூ வரணும். அப்போ இது வந்துட்டு 1 to 1 கிடையாது. பாருங்க நம்ம இதே மாதிரி f.g க்கு கண்டுபிடிக்கணும். அது வந்துட்டு ஒன்றுக்கொன்று சார்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல நம்ம f.g of x கண்டுபிடிக்கணும். நார்மல் ப்ரொசீஜர். இங்க வந்துட்டு x பவர் 4 ன்னு இருக்கா. ஆனா நமக்கு வந்துட்டு f of x ஃபங்க்ஷன் என்ன x பவர் 5 ன்னு இருக்குங்களா. இந்த x க்கு பதிலா நான் வந்து x பவர் 4 ன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டோமா? ஏன் g of x வேல்யூ அது பவர் 5 அப்படியே இருக்கும். இது பெருக்கல்ல இருக்கா 4 5 20. அப்போ இது வந்துட்டு ஒற்றைப்படை எண் இரட்டைப்படை எண் இரட்டைப்படை எண். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இரட்டைப்படை எண்ணுக்கு வர்க்கம் எடுக்கும்போது நமக்கு ரெண்டு வேல்யூ வரும். ஓகேவா? அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்ல ஆன்சர் வந்துச்சு. நமக்கு வெறும் ப்ளஸ்ல தான் வேணும். அதனால இது ஒன்றுக்கொன்று சார்பு கிடையாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.